ஜெய் சர்க்குருநாதா. வாமனராவ் பட்டேலுக்கு ஒரு பலவிதமான அனுபவங்கள்ல அம்மா ராதாகிருஷ்ணமாய் ஷீரடியில இருந்தபடி அவங்களுக்கு கொடுத்தாங்க. பாபா அவரை 11 மாதங்கள் நீங்க இங்கேதான் 18 மாதங்கள் இங்கேதான் தங்கணும். 11 மாதங்கள் சாயிரம். சோ இங்கேதான் நீ தங்கணும்னு ஆக்ஞையாகி 11 மாசம் அவர் ஷிரடி விட்டே போகல. அந்த 11 மாசத்துல ஒரு பூர்ணத்துவமான ஒரு சிஷ்யனாகவும் பக்தனாகவும் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை இவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக யோக சாதனைகள் எல்லாம் பாபாவாலையும் அம்மாவாலையும் கற்பிக்கப்பட்டது வாமனராவ் பட்டேலுக்கு. அந்த நிலையில தான் ஒரு முறை ஷாலாவுல வாமனராவ் பட்டேல் தூங்குறார், அசதியில தூங்குறார். அம்மா ஒரு போர்வையை போத்தி விட்டாங்களாம். அந்த போர்வையில இருந்து ராமநாமம் சதா ஒழிச்சுக்கிட்டே இருந்தத அவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பாபா கூப்பிடுறதா ஒரு நினைப்பு வந்து அந்த போர்வையை கீழே போட்டுட்டு நேரா துவாரகாமாய்க்கு போறார். துவாரகாமாய்க்கு போனா பாபா ஒரு துணியை எடுத்து அக்னி குண்டத்துல போடுறார். இத அவரு பாக்குறார், வாமனராவ் பட்டேல் பாக்குறார். பார்த்துட்டு பாபாட்ட 2 பேசிட்டு திருப்பி ஷாலாவுக்கு வந்துடுறார். ஷாலாவுக்கு வந்த பிறகு என்ன தெரியுமா, அவர் கீழே போட்டுட்டு போனார் பாத்தீங்களா ஒரு போர்வைய, அந்த போர்வைய இவர் போயிட்டு வந்தது 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார வாமனராவ் பட்டேல் மேல போட்டிருந்த போர்வைய எடுத்து துவைச்சி காய வச்சு அம்மா மடிச்சு அவர் இருந்த இடத்துல வச்சுட்டாங்களாம். அங்க பாபா துவாரகாமாயில துணியில ஒரு துணியை போட்டார். இங்கே அம்மா 10 நிமிஷத்துல அந்த துணியை துவைச்சி காய வச்சு மடிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு யோகமாய சக்தி இருக்குங்கிறது வாமனராவ் பட்டேலுக்கு புரியாத ஒரு புதிராகவே இருந்தது. நாட்கள் செல்ல 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 பாபா ஏன் ராதாகிருஷ்ணமாயி அம்மா கிட்ட தன்னை ஒப்படைச்சாருன்றதனுடைய ஞானத்தை உணர்ந்தார் நம்மளுடைய வாமனராவ் பட்டேல். ஓம் சாய்ராம்.